இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம், யூங்கிற வவலுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்களேன், 3 லெட்டர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 3 கான்சோனன்ட் லெட்டர்ஸ் எடுத்துருக்கிறோம். 3 கான்சோனன்ட் லெட்டர்ஸ் ஒன் பை ஒன் என்ன பண்ணியிருக்கோம், யூவோட பிளண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ பிளண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு என்ன சவுண்ட்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ யூ கூட பி சேரும்போது என்ன சவுண்டு கொடுக்குமா, ஆப் அப்படின்னு சொன்னோம்னா ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டியூபி அப்படின்னா நான் ஒரு டீக்கு இட்டு சவுண்டு, யூபிக்கு அப் சவுண்டு, அப்போ என்ன வரும், டப் அப்படின்னு சவுண்டு வரும். இட்டு ப்ளஸ் ஆ டப், அப்போ டப் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்யூபி அப்படிங்கிற வேர்டு என்ன சவுண்டு கொடுக்குது, ஆருக்கு இரு சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு, ஆர்யூபி அப்படின்னா ரப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்டு வரும், ரப் அப்படின்னு சவுண்டு வரும். அடுத்து சியூபி அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன சவுண்டு கொடுக்குது, அதாவது சிங்கிற வேர்டு நம்ம இக்கணும், யூபியை அப்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இக்கு ப்ளஸ் என்ன வரும், இக்கு ப்ளஸ் ஆன நமக்கு கா அப்படின்னு வருது. அப்போ கப் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ சியூபி அப்படிங்கிறத கப்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அது ஹைச்யூபி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, ஹைச்சுக்கு இகு சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு, இப்போ இகு ப்ளஸ் ஆன வரும் ஹா, அப்போ ஹப் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அடுத்து எஸ்யூபி அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு, அப்படின்னா அது இஸ் ப்ளஸ் ஆ சா, அப்போ சப் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். புரியுதுங்களா? அடுத்து பியூபி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சவுண்டு கொடுக்குது, பிக்கு இப் சவுண்டு, யூபி அப்படின்னா அப் சவுண்டு, அப்போ பியூபி அப்படின்னா பப் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூ கூட ஜி சேரும்போது என்ன சவுண்டை கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ யூ கூட ஜி சேரும்போது அது அக் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைச்யூஜி அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, ஹைச்சுக்கு இஹு சவுண்டுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும், யூஜி அப்படின்னா அக் சவுண்டு, இப்போ இஹு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும், ஹா அப்படின்னு சவுண்டு வரும். அப்போ எப்படி படிக்கணும், ஹைச்யூஜி அப்படிங்கிறத ஹக் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து பாருங்க ஆர்யூஜி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, ஆருக்கு இரு சவுண்டு, யூஜிக்கு ஆக் சவுண்டு, இப்போ இரு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வருது, ரா, அப்போ ரக் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து எம்யூஜி அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது, எம்முக்கு இம்மு சவுண்டு இல்லைங்களா, யூஜிக்கு அக் சவுண்டு, அப்போ இம்மு ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும், மா அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அப்போ இதை எப்படி ரீட் பண்ணோமா, எம்யூஜி அப்படிங்கிற வேர்டை மக் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஜேயூஜி அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது, இது எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது, ஜேக்கு இஜ் சவுண்டு கொடுப்பாங்க, யூஜிக்கு அக் அப்படிங்கிற சவுண்டு வரும். அப்போ ஜேயூஜிங்கும் போது இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், ஜக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பியூஜி அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, பீனா இப்பு சவுண்டு, யூஜி அப்படின்னு நமக்கு என்ன வரும், அக் சவுண்டு கொடுப்பாங்க. அப்போ பியூஜி அப்படிங்கிறத பக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூஜி அப்படின்னு இந்த வேர்டு இருக்குது, இது எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது, டீனா இட்டு சவுண்டு கொடுப்பாங்க, யூஜி அப்படின்னா அக் சவுண்டு கொடுப்பாங்க. இப்போ டியூஜி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும், டக் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அதே மாதிரி தான் இல்லைங்களா. இப்போ எப்படி யூபி கூட வந்து அப் அப்படின்னும், அதே யூஜி கூட அக்னு சவுண்டு வந்துச்சோ, அதே மாதிரி யூஎன் கூட வரும்போது என்ன வரும், அன் அப்படின்னு சவுண்டாக கொடுக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்யூஎன் அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டுனும், யூஎன் அப்படின்னா அன் சவுண்டுனும், அப்போ இஸ் ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும், சா அப்படின்னும், அப்போ சன் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து எஃப்யூஎன் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சவுண்டை கொடுக்கணும், எஃப்க்கு இஃப் சவுண்டுனும், யூஎன் அப்படின்னா அன் சவுண்டுனும், இப்போ இஃப் ப்ளஸ் ஆ நமக்கு என்ன சவுண்டு கொடுக்கும், ஃபா, அப்போ ஃபன் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அப்போ எஃப்யூஎன் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும், ஃபன் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஆர்யூஎன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, ஆர்னா இரு சவுண்டு, யூஎன் அப்படின்னா அன் சவுண்டு, இப்போ ஆர்யூஎன் அப்படிங்கிறது போது ரன் அப்படிங்கிற சவுண்டு நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். அடுத்து ஜியூஎன் அப்படின்னு வேர்டு இருக்குது, ஜிக்கு என்ன சார் சவுண்டு, ஜினா
இக்கு சவுண்டு, யூஎன் அப்படின்னா அன்சவுண்டு. இப்போ இக்கு ப்ளஸ் ஆ என்ன வருது, கா அப்படின்னு வருது. அப்போனா கன் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜியூஎன் அப்படிங்கிற வேர்டை கன் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பியூஎன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுறது, பிக்கு இப்பு சவுண்டுனும் யூஎன் அப்படிங்கிறத அன்சவுண்டுனும். இப்போ பியூஎன் அப்படிங்கிறத பன் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்க என்யூஎன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னா இன் சவுண்டு நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன சொல்கிறோம், யூஎன்னா அன்சவுண்டுங்கிறது தெரியும். இப்போ இன்னும் ப்ளஸ் ஆ நமக்கு என்ன வரும், நா அப்படின்னு சவுண்டு வரும். அப்போ என்யூஎன் அப்படிங்கிறத நன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரீட் பண்ணணும். இல்லைங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ வில் see next video.